விதியை வெல்ல முடியுமா? இது எங்கள் எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. விடை காண முடியாத வினாவாக அன்று தொட்டு இன்று வரை எந்த வயதினரையும் திகைக்க வைக்கின்ற ஒரு கேள்வியாக இருந்து வருகிறது. உண்மையில் தன்னம்பிக்கை ஊட்டி, உற்சாகப்படுத்தி விதியை வெல்ல முடியும், விதியை மதியால் வெல்லலாம் என்று நாங்கள் ஒரு சமாதானம் சொல்லிக் கொள்வோம், அல்லது பதில் சொல்லிக் கொள்வோம், அல்லது சவால் விட்டுக் கொள்வோம். ஆனால் இந்த சவால்கள் எல்லாம் ஒரு வகையில் உற்சாகப்படுத்தலாக இருக்குமே தவிர உண்மையான பதிலாக இருக்க முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்வி. விதியை வெல்லலாம் என்று இறையியலையும் விதியியலையும் இந்த ஆன்மீக சிந்தனைகளையும் புறந்தள்ளுகிறவர்கள் ஒரு பக்கம் உறுதியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விதியை வெல்லலாம் என்று சொல்லுகின்ற அவர்கள் சொல்லுகின்ற பதில்கள் எல்லாம் அந்த நம்பிக்கை ஊட்டுகின்ற அடிப்படையில் அது வேண்டியதுதான். உனக்கு வரக்கூடியதுதான் வரும், கிடைக்கக்கூடியதுதான் கிடைக்கும். நீ பள்ளிக்கூடம் போனால் என்ன, போகாவிட்டால் என்ன என்று சொன்னால் எத்தனை பேர் பாடசாலைக்கு போவார்கள்? ஆர்வம் குன்றிவிடும், அவர்கள் முயற்சி இல்லாமல் போய்விடுவார்கள் என்பதற்காக தூண்டி உற்சாகப்படுத்தி துலங்க வைக்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்வது நியாயமான ஒன்றுதான். ஆனால் விதியை வெல்ல முடியாது, விதித்தபடி எல்லாம் நிகழ்ந்தேறும் என்று ஒரு பக்கம் மிக உறுதியாக ஆன்மீகவாதிகளும் உலக நியதியை உணர்ந்து கொண்டவர்களும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இதிலே எது சரியானது? ரெண்டு பக்கத்துக்கும் ஆதாரமாக நாங்கள் நியாயம் தேடலாம், சம்பவங்களை அடுக்கி கொண்டு போகலாம். உண்மையில் எல்லாம் செப்படி வித்தை, எப்போதோ முடிந்த காரியம், இப்படி மிக உறுதியாக உலகியலை, இறையியலை, ஆன்மீகத்தை புரிந்து கொண்டவர்கள் உறுதிபட சொல்லியிருக்கிறார்கள். மகாபாரதத்தில் ஒரு செய்தி, பஞ்சபாண்டவர்கள் போரிலே வென்று அதற்கு பிறகு அவர்கள் சில காலம் ஆண்டு அவர்களுடைய வம்சத்திலே அர்ஜுனனுடைய பிள்ளை அபிமஞ்சுவும் போரிலே இறந்து போக அவனுடைய மனைவி உத்தரையின் வயிற்றில் கருவாக ஒரே ஒரு வாரிசு மிஞ்சி விடுகிறான். அவன்தான் பரீட்சித்து. அந்த பரீட்சித்து நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான். வேதவியாசர் வருகிறார். வேதவியாசர் எக்காலத்திலும் வாழுகின்ற ஒரு பெரிய ஞானி, முக்காலமும் உணர்ந்தவர், எக்காலமும் வாழ்பவர். அவர் வருகிறார். அவரை உரிய மரியாதையோடு வரவேற்று ஒரு பெரிய கேள்வியை கேட்கிறான். நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்ன இந்த கேள்விதான் அந்த கேள்வி. சுவாமி, பெரியவரே, நீங்கள் எங்களுடைய குலமுன்னோர்கள், என்னுடைய தந்தை, தந்தையினுடைய தந்தை என்று இவர்கள் எல்லோரும் வாழ்ந்த இந்த பெரிய யுத்த காலத்திலும் இருந்தவர். நீங்கள் தான் முக்காலமும் உணர்ந்தவராச்சே. இப்படி ஒரு பெரிய அழிவு ஏற்பட போகிறது என்பது அவர்களுக்கு புதிதாக இருக்கலாம், புரியாத புதிராக இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அறியப்பட்ட செய்தி, உணரப்பட்ட செய்தி, உங்களுடைய ஞான திருஷ்டியினால் அவற்றையெல்லாம் முன்கூட்டியே அறிந்திருக்கக்கூடியவர் என்றால் அதை தடுத்திருக்கலாமே. நீங்கள் தடுக்காததை வைத்துக்கொண்டு உங்களுக்கு முக்காலமும் உணர்கிற சக்தி இல்லை என்றுதான் நான் உணர வேண்டி இருக்கிறது. கொஞ்சம் இளமை துடிப்போடு சவாலாக இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான். மகாபாரத போரை அந்த காலத்தின் போது வாழ்ந்த எல்லா விதமான முடிவுகளையும் முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றல் கொண்டிருந்த நீங்கள் ஏன் அறிந்து அதன் விளைவை எதிர்பார்த்து தடுக்கவில்லை? அவர் சொன்னார், தனக்கே உரிய பக்குவத்தோடு சொன்னார், மகனே, நீ கேட்பதிலே நியாயம் உண்டு. எனக்கு முக்காலத்தையும் அறியக்கூடிய சக்தி இருக்கிறது. இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிய முடியுமே தவிர நடப்பதை என்னால் தடுக்க முடியாது. நடப்பது நடந்தே தீரும், அதை என்னால் தடுக்க முடியாது. என்னிடத்தில் யாராவது இந்த பாரத போரினுடைய முடிவு என்னவாகி இருக்கும் என்று கேட்டிருந்தால் இதுதான் முடிவு, இப்படித்தான் நடக்கும் என்று நான் சொல்லி இருக்கலாம். ஆனால் அந்த முடிவை மாற்றுகிற சக்தி என்னிடம் இல்லை. இது என்னையா இது? இது உங்களுக்கே கொஞ்சம் உண்மைக்கு மாறான பதிலாக தெரியவில்லையா? இதோ பாருங்கள், இப்படி இதிலே ஒரு பொருள் இருக்கிறது. இந்த பொருள் யாரு பரீட்சித்து கேட்கிறான், வேதவியாசரிடத்திலே கேட்கிறான். இந்த பொருள் சற்று நேரத்தில்
சொல்லப்போனால் நீங்கள் துல்லியமாக கணித்து இன்னும் 1 வினாடியில் அல்லது 5 வினாடியில் அல்லது 10 வினாடியில் இந்த இடத்தை விட்டு விழப்போகிறது என்று உறுதியாக உங்களால் கணித்து சொல்ல முடியும் என்றால் அதை பவ்யமாக, பத்திரமாக, பாதுகாப்பாக, விழிப்பாக இருந்து அதை தடுக்க முடியாதா? முன்கூட்டியே உங்களால் அறிந்து சொல்ல முடியும் என்றால் அதை தடுத்திருக்கவும் முடியும். எனவே உங்களுடைய இந்த ஞான திருஷ்டியில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. இது நடந்திருக்க இது இப்படியான ஆற்றல் எல்லாம் உங்களிடத்திலே இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு பொய்மையை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது வேதவியாசர் சொன்னார், இதோ பாரப்பா, நீ சொல்வது போல முன்கூட்டியே துல்லியமாக அறிந்து சொல்லுகிறேன் ஒரு விடயத்தை. இன்றையில இருந்து சரியாக வடிவா ஞான திருஷ்டியாலே அவனுடைய எதிர்காலத்தை பார்த்தார். சரியா 10வது நாள் உனக்கு ஒரு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்க போகிறது. பிரம்மகத்தி தோஷம் என்றால் ஒரு பிராமணனை கொல்லுவதனால் உண்டாகிற தோஷம். பிராமணன் ஒருவனை கொல்வதனாலே ஒருவருக்கு உண்டாகிற தோஷம். இன்றிலிருந்து சரியாக 10வது நாள் நீ ஒரு பிராமணனை கொல்லுவாய். முடிந்தால் தடுத்துப்பார். நான் இப்பொழுது அறிஞ்சு சொல்லி இருக்கிறேன். இது நடக்கும், நடந்தே தீரும். துல்லியமாக சொல்லிவிட்டேன். இதை உன்னால் தடுக்க முடியுமா? உன்னுடைய புத்தி, உன்னுடைய முயற்சி எந்த அளவில் வெற்றி தருகிறது என்று பார்ப்போம். கட்டாயமாக தடுத்து காட்டுகிறேன். உங்களில் இந்த சவாலுக்கு நான் உடன்படுகிறேன். உங்களுடைய இந்த கூற்றை நான் வென்று காட்டுகிறேன் என்றான். வேதவியாசர் போய்விட்டார். 10 நாட்கள் சவால் விட்டாச்சு. 1 நாள் 2 நாள் போகுது. கொஞ்சம் சுதாகரித்து கொண்டான். எப்படியாவது நான் வெல்ல வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும். வருகிற 10 நாட்கள் இனி நான் எந்த ஆயுதங்களையும் ஏந்த போவதில்லை. அமைச்சர்களை அழைத்து, தளபதிகளை அழைத்து, யாரும் எந்த போரும் உடன்பட வேண்டாம். வலிய வந்தால் கூட போரை தடுங்கள், சமாதானம் பேசுங்கள். போரே நடக்கக்கூடாது. நான் மறந்தும் கூட ஆயுதம் ஏந்தக்கூடாது. சரி ஆகட்டும், என்னை யாரும் கோபப்படுத்தக்கூடாது. சரி ஆகட்டும். எல்லோரும் பத்திரமாக பார்த்து கொண்டார்கள். அரசருக்கு ஏதாவது ஆபத்தான அல்லது குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய, அரசர் கொந்தளிக்கக்கூடிய, கோபிக்கக்கூடிய செய்திகள் வந்தால் அரசர் காதுகளுக்கு சேர்ப்பதில்லை. எல்லாம் 10 நாளைக்கு பிறகு பார்த்துக் கொள்ளுவோம். எல்லாம் சரியா போச்சு. கடைசி ஒரு 4 நாள் கிடக்கு, 3 நாள் கிடக்கு. அவனுக்கு ஒரு பெரிய சந்தேகம். ஒருவேளை இது எல்லாம் மீறி வேதவியாசர் சொன்னபடி நடந்து விட்டால் பெரிய தவறா போய்விடும். புரோகிதர்களை அழைத்து கேட்டான். அவர் சொன்னார்கள், விதியிலே இடம் இருந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்கு பிராய்ச்சித்தமாக ஒரு பெரிய யாகம் செய்தால் எல்லாம் சரியாகும். அப்படியா? உடனே ஏற்பாடு செய்யுங்கள். 60 அடி கிடங்கு வெட்டி பெரிய அளவிலே பெரிய யாகம். என்ன யாகத்தில் நிபந்தனை என்று கேட்டால் 21 குருமார்கள் சுத்தி இருந்து இடையறாது மந்திரம் சொல்ல வேண்டும். ஒரு கணம் கூட இரவு பகல் கண் துஞ்சாமல் தொடர்ந்து மந்திர வழிபாடு இருக்க வேண்டும். பக்கத்திலேயே இந்த பரீட்சித்தும் இருக்க வேண்டும். யார் காரணமாக இந்த யாகம் நடைபெறுகிறதோ அந்த காரணகர்த்தா அங்கே அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்திருந்தான். 1 நாள் 2 நாள் 3 நாள் 9 நாள் போயிட்டு 10வது நாளும் வந்துட்டு. தமிழர்களுடைய பாரம்பரியத்திலே சூரிய உதயம்தான் நாள் தொடக்கம், சூரிய அஸ்தமனம் நாள் நிறைவு. இப்பொழுது சூரிய அஸ்தமனம் ஆகிவிட்டால் வேதவியாசர் கணித்து சொன்ன 10வது நாள் முடிவு அடைந்துவிடும். மதியமாகிவிட்டது, மாலையாகிவிட்டது. உள்ளுக்குள்ளே பெரிய சந்தோஷம், நிறைவு. இன்றைக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் பொழுதுக்குள்ள வேதவியாசருடைய எண்ணத்தை முறியடிக்கிறேன், அவரை வென்று காட்டுகிறேன். எல்லாம் பக்காவா போய்கொண்டிருக்கிறது. 4 மணி, 5 மணி, 6 மணி ஆக போகிறது. 5:30, 5:45. பிரதம குரு மிக வயசானவர், மிக வயசான ஒருவர் மந்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். திடீரென்று பரீட்சித்து பார்த்தான். அந்த பிரதம குரு கண்ணை மூடி நித்திர தூங்கி கொண்டிருக்கிறார். நித்திரை கொள்ளக்கூடாது, கண் துஞ்சாமல் மந்திர உச்சாடனம் செய்ய வேண்டும். ஐயோ, தப்பாகிவிட போகிறதே, பூசையிலே இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் தான், சொற்ப நேரத்துக்குள்ளே தவறளிக்கிறாரே, தவறாக போகிறதே என்று போட்டு அவரை எப்படியாவது தூக்கத்திலே இருந்து தூங்கிறாதீங்க, தூக்கத்தை தொடர்ந்துடாதீங்க என்று அவரை விழிக்க வைக்க வேண்டும். சிவாச்சாரியார் பூசையிலே அமர்ந்திருக்கிறார். அவரை தொட்டால் அது போகிற குற்றம். இதற்கிடையிலே அந்த பிரதம சிவாச்சாரியார் தூங்கினார் என்று சொன்னீனே, கண் தூங்கினார் என்று. இந்த ரொம்ப நாள் 3-4 நாள் நித்திர முழிச்சு யாகம் நடக்குது. அந்த யாகத்துல நித்திர முழிச்சதுனால கண்ணை மூடி ஒரு கணப்பொழுது ஏற்பட்ட தூக்கத்துல
அவருக்கு ஒரு கனவு அப்படியெல்லாம் வரும். அறவுற தூக்கத்துல கனவு வரும், நிலையான தூக்கத்திலே கனவு வராது. அது அதை விட்டுருவோம். ஒரு காட்டு பாதை வழியாக போய் கொண்டிருக்கிறார். ஒரு புலி துரத்துகிறது. விரைந்து ஓடிப்போய் ஒரு பத்தைக்குள்ளே பதுங்குகிறார். ஒரு புதருக்குள்ளே பதுங்குகிறார். அப்படி கனவு கண்டு கொண்டிருக்கிறார். இந்த நேரமா பார்த்து சுவாமிய தொட்டு தீண்டி அபச்சாரமாகிவிடும் என்று கருதி ஒரு தர்ப்பை புல்லை எடுத்து மெதுவா, சுவாமி இன்னும் ஒரு சொற்ப நேரம் தான் இருக்கிறது, தூங்கி விடாதீர்கள் சுவாமி என்று இந்த பரீட்சித்து மெதுவாக அப்படியே சுவாமியினுடைய இந்த கையில பக்கமா பின்னுக்கு கொஞ்சம் பின்னுக்கு இருந்தவன் சுரண்டி அவரை விழிக்க வைப்போம். இப்ப பாருங்க, கனவுலே அந்த மனுஷனுக்கு புதற்குள்ளே தான் மறைஞ்சு கொண்டிருக்க புலி ஒன்று பின்னாலே வருவது போல புலிதான் புராண்டுகிறது என்று இந்த இந்த கனவையும் சமகால நிகழ்வையும் பொருத்தி இதெல்லாம் உங்களுக்கு அனுபவத்துல இருக்கும். அப்படி ஏதாவது நடக்கும். அது என்ன பண்ணிச்சுதோ அந்த மனுஷன் திடுக்கிட்டு போச்சு. புலிதான் தன்னை புராண்டுது என்று பயந்து பதகளிச்சு ஒரு முறை அப்படியே அதிர்ந்து போனார். அந்த பதகளிப்பில தடக்குப்பட்டு யாக குண்டத்துக்குள்ளே விழுந்து விட்டார். 60 அடி கிடங்கு, 4 நாட்கள் தொடர்ந்து செய்யப்பட்ட யாகம், இடையராது அபிசொரிந்து ஆகுதி சொரிந்து அங்கே அக்கினி பிளம்பாக கிடந்த அந்த யாக உண்டத்துக்குள்ளே விழுந்து போன அந்த பிரதம குருவை தூக்க முடியவில்லை. வேதவியாசர் வந்தார். மகனே, என்னாகிவிட்டது? பிரம்மகத்தி தோஷம் உன்னை பிடித்துக் கொண்டதா? நீ ஆயுதம் ஏந்தவில்லை, நீ யாரோடும் கோபிக்கவில்லை, கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணம் உனக்கு சிறிதளவு கூட வந்ததில்லை. ஆனால் உன்னை மீறி உன் கட்டுப்பாடுகளை எல்லாம் கடந்து அது நடந்தேறிவிட்டது. பார்த்தாயா? விதியை மாற்ற முடியாது. சரி, விதியை மாற்ற முடியாது. பரீட்சித்து சரணாகதியானான். சுவாமி, நீங்கள் சொன்ன அத்தனையும் உண்மை. விதியை மாற்ற முடியாது என்பதை உணர்ந்து கொள்கிறேன். அறியலாம், பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். ஆனால் நடக்க வேண்டியது நடந்தே தீரும். இப்பொழுது ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. நடக்க வேண்டியது நடந்தே தீரும் என்றால் இறை வழிபாடு எதற்கு? இந்த பரிகாரங்களால் பயனில்லை என்றால் இந்த பரிகாரங்கள் வழிபாடுகள் எதற்கு? ஆகவே இறை வழிபாட்டையே மறுதளிக்கும்படியாக இருக்கிறதே உன் கருத்து என்று கேட்டால், நிச்சயமாக விதியை பரிகாரங்கள் மூலம் கடக்க நினைக்கலாம். ஆனால் நடக்க வேண்டியது நடந்தே தீர். பாருங்கள், 100 கிலோ பாரத்தை சுமக்க வேணும் என்பது எனக்கு தரப்பட்டிருக்கிற விதி. அதை இறை வழிபாடு செய்து நான் எப்படி எதிர்கொள்ளலாம் என்று கேட்டால், 100 கிலோ பாரத்தை சுமக்கக்கூடிய வலுவை எனக்குள்ளே இறை சக்தி உண்டாக்கி தரும். இது ஒன்று இல்லையா? அந்த 100 கிலோவை 10 கிலோவாக சுமக்க வேண்டிய ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சூழலை இறை வழிபாடு உண்டாக்கி தரும். இவன் இறை வழிபாட்டினூடாக தனக்கு ஏற்பட போகிற பிரம்மகத்தி தோஷத்தை நீக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. பரிகாரத்தை புரோகிதர்கள் மூலம் கேட்டுக்கொண்டானே ஒழிய அவனை பொறுத்த வரைக்கும் விதி என்பது வெல்ல முடியும். புத்தி கணிப்புத்தான் அங்கே மேலோங்கி நின்றது. விதியை மதியால் வெல்லவே முடியாது என்பதுதான் பதில். இறை வழிபாடு ஒன்றுதான் அதற்கான பரிகாரம். இறை வழிபாடும் செய்ய அனுபவிக்க வேண்டியதை புறந்தள்ளி விடாது. அப்படி ஒரு அநீதியான காரியத்தை இறைவன் செய்ய மாட்டார். ஒருவன் கொலை செய்துவிட்டு தன்னை கும்பிட்டால் அவனுக்கு கொலைப்பாவம் இல்லாமல் போக கடவுது என்று அருள் பாலிக்கிற அளவுக்கு அயோக்கிய நல்ல கடவுள். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. ஒருவன் செய்ய வேண்டிய நன்மைக்கும் செய்தாகிய நன்மைக்கும் தீமைக்கும் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்தே ஆக வேண்டும். இறை வழிபாடு அதற்கு உண்டான ஒரு சக்தியாக பலமாக நிற்கும். மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவனுக்கு பக்கபலமாக 2 ஆறுதல் வார்த்தை சொல்லுபவர்களுக்கு ஒருவர் கிடைத்தால், அல்லது கணவன் உயிருக்கு போராடுகிற போது திகைத்து போயிருக்கிற மனைவிக்கு ஆறுதல் சொல்லுகிறதுக்கு 4 அயலவர்கள் கிடைத்தால் அது எப்படி ஒரு ஆறுதல் அளிக்குமோ அதுபோல இறை வழிபாடு எங்களுக்கு ஆசுவாசப்படுத்த, ஆறுதல் அளிக்க பெருந்துணை செய்யும். இது போன்ற ஒரு நல்ல பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.